Hi students, இன்னைக்கு class 2 தான் பார்க்குறோம். heat engine உடைய class 2. Okay. என்ன டாபிக்னா as per syllabus படி and forging. And forging என்னன்னா நம்ம எப்படி அந்த இண்டஸ்ட்ரியில வந்து அந்த மெட்டலை வந்து நம்ம அடிப்போம், தட்டி சாஃப்ட் ஆக்கும், மேலபிலிட்டி செக் பண்ணுவோம், அதே மாதிரி டக்டிலிட்டி இருக்கான்னு நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராசஸ் தான் forging. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்ன டாபிக் இதில் பார்க்கணும்னா இன்ட்ரோடக்ஷன் forging, டைப்ஸ் ஆஃப் forging, அதுக்கப்புறம் ஸ்மித்தி மெட்டல், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு பார்ப்போம். Okay, forging. Forging is the process shaping metal by heating into the plastic condition and applying the compressive force using hammer. அதாவது ஒரு மெட்டல் நம்ம சூடு பண்ணோம்னா ரெட் ஹாட் கண்டிஷன் வந்துடும். அப்போ வந்து அது எலாசிட்டிக்லாம் போய் பிளாஸ்டிக் கண்டிஷன் மாதிரி ஆயிடும். பிளாஸ்டிக் கண்டிஷன்னா அது ஒன்ஸ் அந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா மறுபடியும் அதோடைய ஷேப் ரிட்டைன் ஆகாது. அதுதான் பிளாஸ்டிக் கண்டிஷன் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம சுத்தியில் வச்சு அதை தட்டும்போது நம்மளுக்கு ஏற்ற டிசைர்ல ஷேப்ஸை மாற்றிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஃபோர்ஜிங் என்ன மெட்டல் பண்ணுவோம்னா இங்கே கொடுத்துருக்க மைல்ட் ஸ்டீல், ராட் அயான், அதுக்கப்புறம் அயன் கார்பன் ஸ்டீல், இது எல்லாத்துலேயும் தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஃபோர்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இது நம்ம பார்த்துருப்போம். டாம் அண்ட் ஜெர்ரில அந்த எலி மேலே அந்த பூனை கல்ல போடும்ல ஆன்வில், அதுக்கப்புறம் நம்மளுடைய லெபார்டரிலையும் பார்த்துருப்போம். எம்டி லேப்ல நம்ம பார்த்துருப்போம். இது மேலே டூலை வச்சு நம்ம அடிப்போம் ஹீட் பண்ணதுக்கு அப்புறம். இது வந்து ஆன் ஃபோர்ஜிங். இதை வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லலாம், மேனுவல் ஃபோர்ஜிங் சொல்லலாம். ஷேப்பிங் மெட்டல் மேனுவலி யூசிங் ஹேமர் அண்ட் ஆன்வில். ஓகே, இது பேர் ஆன்வில். நம்ம சுத்தியில் வச்சு மேலே தட்டுனால இது ஆன் ஃபோர்ஜிங். அதுக்கப்புறம் மிஷின் ஃபோர்ஜிங் பார்த்தா ஹைட்ராலிக் ப்ரஷ் வச்சு நம்ம பண்ணலாம். அதே மாதிரி ஹைட்ராலிக் பவர் இல்லை நம்ம சுத்தியில் வச்சு யூஸ் பண்ணோம்னா அது மிஷின் ஃபோர்ஜிங் ஆயிரும். ஸ்டார்ட் பண்றப்போ 1200 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அது ஃபினிஷ் பண்ணும்போது 800 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஓவர் ஹீட்டிங் பண்ணா பர்ன் ஆயிரும், லோ டெம்பரேச்சர்னா கிராக் ஆயிரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ஸ் டைரக்டா கேட்கலாங்க. ரொம்ப ஹீட் பண்ண என்ன ஆக போகுது, கண்டிப்பா அது பர்ன் ஆயிரும். அது லோ டெம்பரேச்சரா இருக்கும்போது அது ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி கிராக்ஸஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால மெயின்டைன் கரெக்டா பண்ணணும் அதை. அதுக்கப்புறம் கருவிகள் ஸ்மித்தி டூல்ஸ்னு வாங்க. எதுக்கு அந்த ஃபோர்ஜிங்க்கு யூஸ் பண்றத ஸ்மித்தி டூல்ஸ்னு வாங்க. ஆன்வில், இது வந்து ஹெவி அயன் பிளாக் யூஸ்ட் as the பேஸ். நம்ம அங்க பார்த்தோம்ல, இதுதான் வந்து ஆன்வில். ஃபேஸ், ஆர் அண்ட் ஆடி ஹோல், அதுக்கப்புறம் பிரிட்சல் ஹோல்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் ஹேமரை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரைக்கிங் மெட்டல், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிசைரா நம்ம வச்சுக்கிறோம். பால் பின்னா சுத்தியில் வந்து கொஞ்சம் முன்னாடி பால் ஷேப்ல இருக்கும், அதுதான் வந்து பால் பின் ஹேமர்வாங்க. கிராஸ் பின்னா இப்படி அந்த ஆணியை நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட் பின்னா டைரக்டா நம்ம வீட்டுல எல்லாம் வச்சிருக்கிறது இந்த மாதிரி இருக்கும். டாங்ஸ்ன்றது என்னன்னா இது வந்து ஒரு ஹாட் ஹோல்டிங் டிவைஸ் இல்ல, ஒரு மெஷர்மெண்ட் கருவி. எப்படி இருக்குன்னா இந்த கட்டிங் பிளேட் மாதிரியே தான் இருக்கும் இதுவும். சாரி, டயக்ராம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஹோல்டரா யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஹோல்ட் ஹாட் மெட்டல் சொல்றாங்க டாங். ஓகே, பேசிக் ஃபோர்ஜிங் ஆப்ரேஷன் என்னென்ன இருக்குன்னா டிராயிங், அப்செட்டிங், இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். டிராயிங்னா என்னன்னா ரெடியூசிங் திக்னஸ், இன்க்ரீசிங் த லென்த். ஒயர் ஃபார்மேஷன் இருக்குல்ல, இப்படி இருக்கிற இதை வந்து நான் எப்படி மாத்துவேன்னா இப்படி நீளமாக்கிடுவேன், திக்னஸை கம்மி பண்ணிட்டு லென்த் அதிகமாக்கிடுவேன். அது பேர் தான் டிராயிங் டவுன் வாங்க. ஓகே, அதே மாதிரி அப்செட்டிங் ஒன்று இருக்கு. இது என்ன பண்ணும், அப்படியே ஆப்போசிட், திக்னஸ் அதிகமாக்கும், லென்த்தை வந்து கம்மி ஆக்கிடும். இப்போ இப்படி இருக்கிறது நான் எப்படி ஆக்கிடுவேன்னா இவ்வளவு பெருசு திக்னஸ் ஆக்கிட்டு லென்த்தை கம்மி பண்ணிடுவேன். இதுதான் அப்செட்டிங். போல்ட் ஹெட் மேக்கிங் இதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேசிக் ஃபோர்ஜிங் ஆப்ரேஷன் நம்ம பார்க்கும்போது பெண்டிங், கட்டிங், பஞ்சிங், அதுக்கப்புறம் ஸ்வாகிங். பெண்டிங்னா நம்ம பெண்ட் பண்ண போறோம், கட்டிங்னா கட் பண்ண போறோம். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமே உங்களுக்கு இது புரியும். பஞ்சிங்னா என்னன்னா ஹோல் போடுறது. பஞ்சிங் மிஷின் வச்சு நம்ம ஹோல் போட்டு பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஷீட் இருக்குன்னா இங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம மிஷின் அக்யூரசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹோல்ஸ் அதில் போடுவோம். அதுக்கப்புறம் ஸ்வாகிங் பார்க்கும்போது ஃபினிஷிங் த ரவுண்ட் ஷேப், ஒரு கார்னர் பேஸ்ல, இதெல்லாம் வந்து சாகிங் நம்ம சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் டிஃபெக்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது கிராக் ஆகிறதுக்கு ரீசன் லோ டெம்பரேச்சர், பர்ன்ட் மெட்டல்லாம் ஓவர் ஹீட்டு, ஸ்கேல் ஃபார்மேஷன்னா வந்து படிமம் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அது எக்ஸஸ் ஹீட்டிங். ஓவர் ஹீட்டிங் வேற, எக்ஸஸ் ஹீட்டிங் வேற. இம்ப்ராப்பர் ஷேப்பு காரணம் நம்ம ஹேமரிங் ஒழுங்கா பண்ணாம கரெக்டா பார்த்து தட்டாம இருந்தோம்னா நம்மளுக்கு இம்ப்ராப்பர் ஷேப் கிடைக்கும். அண்ட் ஃபைனலா எதுக்கு ஃபோர்ஜிங் பண்றோம்னா
ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர், நோ இன்டர்னல் வாய்ட்ஸ், குட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் உள்ள இருக்கிற இன்டர்னல் வாய்ட் ஸ்பேஸ்லாம் காலி பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் குட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஆல்ரெடி நான் மெட்டீரியல் சயின்ஸ் ஆஃப் ஆர்ஆர்பி சிபிடி 2க்கு எடுத்திருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னன்னு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பேசிக் ஃபிட்டிங் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.